குழந்தைகளை படிக்க வைங்க, பொருளாதாரத்தை உருவாக்குங்க. வீரம் இயற்கையிலே நமக்கு இருக்கு. அந்த வீரத்தை மட்டும் இன்னும் சில இடத்துல போய் விதைக்காம, பெரிய ஆளுக்க வயசாளிகளுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு வேல்கம்பு எங்க முன்னாடி வந்து நிக்கி. நம்மாலே கோவணத்தை அவுத்து விட்டு கூத்து பார்த்துட்டான். அது பார்த்தது தான் இன்னைக்கு நம்மகிட்டே இன்னொரு மகன் சொல்றான்ல, நீ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நான் சொன்ன தாத்தா சிரிக்கிற. அப்படி இது கடந்த கால வரலாறு, கடந்த காலத்தில் நடந்தது தானே. பிறகு எதுக்காக சொல்றேன்? என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. நம்ம சமூகம் யாராவது ஒரு தலைவரை ஏற்று பின்னாடி போயிட்டாங்கன்னு சொன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உண்மையாவே யாரும் குரல் கொடுக்கலங்க. சமூகத்துக்காக, நம்ம சமுதாயத்திற்காக யாரும் குரல் கொடுக்கல. அப்படி கொடுக்கிற போது என்னைய மட்டம் தட்டுறாங்க. ஏன்னா நான் உண்மையை பேசிடுறேன். பேசும்போது அது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துடுது. ஈர்ப்பு சக்தி வந்தோடனே என்ன, கூட்டம் கூடிடுது. கூட்டம் கூடணும்னு என்ன செய்யுது, ஆட்சியில் இருப்பவங்களுக்கு ஆபத்து வருகிறது. அரசியல்வாதிகளுக்கு கூட்டம் குறைஞ்சிருது. உடனே என்னை அமுக்க பார்க்குறாங்க. அப்போ அமுக்கிற போது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சரியாக இருக்கணும். இருக்கிற ஒழுங்காக இருந்தால் தான் ஒழுங்கா சிறப்பா. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, எல்லா ஜாதியும் பகிச்சு பேசுகிறேன்னு நினைக்காங்க. பத்தமலை சேரன் மகாதேவி ஊர்தனிலே பலவற்ற நாசுவ பெயர் 2 பேர் சேர்ந்து 5-6 கத்திரி மூடு நட்டானாம். அடியந்தா முடியந்தா அவதாரம் ஐயந்தா கழுகு மலை கந்தப்பனே நீ போய் கழுதுனாலாம். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இப்போ அரசியல். இதுக்கு அர்த்தம் புரியாதுல்ல? புரிய லேட் ஆகும். ஏன்னா நீங்கள் முக்குளத்தோர் 3 தடவை தார் வைக்கணும். 4வது தடவை தன்மானம் தடுப்பதற்கு உங்களுக்கு இன்னொரு தார் வைக்கணும். வச்சா தான் உங்களுக்கு புரியும். சரியா இருக்குங்க. அரசியல் வரும், இன்னைக்கு போகுங்க. அதுக்காக நான் ஜாதி கலவரம் உருவாக்கணும், நான் ஒரு பிரச்சனை பண்ணணும், அதெல்லாம் நினைக்கல. நம்ம சரியா இருப்போம். இருக்கிற ஒழுங்கா இருந்தா சிறைக்கணும், ஒழுங்கா சிறப்பேன். நம்ம சரியா இருக்கணும். நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காகவாவது நீங்கள் அணிதிரள வேண்டும். ஆமா, நம்ம குழந்தை குட்டியில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியுதா சொல்லுங்க? பிறகு இல்ல, பழைய மாதிரி இல்லை. நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ நல்லா படிக்கிறாங்க. படிக்க வைங்க, பொருளாதாரத்தை உருவாக்குங்க. ஆமாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம். ரொம்ப வேதனையோடு சொல்கிறவங்க, எனக்கு இங்கே வந்துட்டோன்னே நான் என்ன பேச நினைக்கணும் அதை பேச முடியல. காரணமே, நான் ராஜபாளையத்தில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்போது பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கேப்பே விடலை, இடைவெளியே விடலை. அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், சரளமாக எனக்கு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு பேச்சே வரலைங்க. துண்டு போட வந்ததில் 30 பேர் துண்டு போட்டாங்கன்னா 25 பேர் எப்படிங்க இருக்கு? வேதனையாக இருக்குங்க. தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை. ஒரு காலத்தில் பண்ணாலும் ஒரு காலத்தில் மாற்றிக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், குடிக்கிறத மட்டும் நிப்பாட்டுங்க. நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம். நீங்கள் சண்முகையா பாண்டியன் பின்னாடி தான் நீங்கள் வர வேண்டாம். யாரானாலும் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த சமுதாயத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒத்துழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்காக நான் சொல்லலை. இந்த கூட்டத்திலே ஒரு தலைவர் உருவானாலும் அவன் உண்மையாக, உறுதியாக இறுதி வரை போராடுவதற்கு அவன் தயாராக இருப்பானேயானால் அவனுக்கும் நான் தோள் கொடுப்பதற்கு சண்முகையா பாண்டியன் தயாராக இருக்கிறேன். என்னங்க நடந்து போச்சு? இன்னைக்கெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காந்தாரியம்மன் கோயில் முன்னால நான் பேசியிருக்கேன். சிங்கம்பட்டி வந்திருக்கேன், ஏர்மால்புரம் வந்திருக்கேன், என்ன கோடாரங்குளம் நம்ம ராமசாமி தேவர் பஞ்சாயத்து தலைவர் இருந்தார், அவர்கள் என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. விக்ரமசிங்கபுரத்தில் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். கம்யூனிஸ்டுக்காரன் பிரச்சனை பண்ணானே நம்ம பண்ணையார், ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில்
சிவனும் பாண்டியன் இறந்தார. எல்லாம் காரணம் என்ன? இங்க பிரம்மதேசம், கோவில்குளம், சாட்டுப்பத்து, நந்தந்தட்டை, கபாலிபாறை, பத்தமடை, சேரன் மகாதேவி, இன்னும் என்ன சங்கந்தரடு. சங்கந்தரடுக்கு மட்டும் நான் வரல. இங்கே கல்லிடக்குறிச்சி பல்வேறு இடத்துல நான் பேசியிருக்கேன். திருமண விழாவில் நான் பேசியிருக்கேன். நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேங்க. நான் சுற்றுப்பயணம் பண்ணாத இடமே கிடையாது. தமிழகம் முழுவதும் வளம் வந்திருக்கிறேன். ஆனால் இடையில கேப் விட்ட காரணமே என் மீது வீண் பழி போட்டதுனால தான். கருணாநிதியை பார்த்த உடனே பணம் கொடுத்துட்டாம்னாங்க, பழியை போட்டாங்க. நீங்கள் என்னை தலைவனே வாழ்கங்கிய, கொள்கை தங்கமே வாழ்கங்கிய, நீலாம் ஒரு மனுஷனாயா, கருணாநிதிட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கும் உங்கள் ரத்தம் தானே ஓடுது, எனக்கு சொரணை இல்லையா, நான் ஒரிஜினல், எனக்கும் வேகம் வரும்ல, அப்போ நீ நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து கட்டி அழுங்கன்ட்டு போயிட்டேன். இதுதான் உண்மை. இப்போ பாருங்க, பாதிப்பு வந்துச்சு, நான் வந்துட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேசுகிற மேடைகளிலே, கஞ்சி ஊற்றாவிட்டாலும் சரி கச்சை கட்டுவதற்காக இந்த சண்முகையா பாண்டியன் அந்த களத்திற்கு வருவேன் என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு பாதிப்பு வருகிற பொழுது நான் வருவேன், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி, உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, முக்குளத்து பரம்பரைக்கும் மூவாசை முற்றும் திறந்த தென்னாட்டு திலகர் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகழுக்கு களங்கம் வருகிற பொழுது சுட்டி காட்டுவதிலும் சரி, தட்டி கேட்பதிலும் சரி, சட்டை பிடித்து கேட்பதற்கும் இந்த சண்முகையா பாண்டியன் தயக்கம் காட்ட மாட்டேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா, தேவர் பேரில் ஆரம்பிக்கலாம். உடனே இங்க தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி சித்தரிப்பான். தமிழ்நாட்டில் இருக்க அரசு என்ன சொல்லும்னா, இது ஜாதி கட்சி அப்படிங்கும். தேவர் கட்சி, விடுதலை சிறுத்தை எந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சி, புதிய தமிழகம் எந்த கட்சி, தேவநாதன் உருவாக்கிய கட்சி எந்த கட்சி, புதிய நீதி கட்சி எந்த கட்சி சொல்லுங்க. அவர்கள் சார்ந்த சமுதாயத்தை பயன்படுத்தி தான் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் இல்லையா? நான் அப்படி அல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுப்போம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுப்போம், சிறுபான்மை மக்களுக்கும் குரல் கொடுப்போம். அதே சமயத்தில் என்னை உருவாக்கிய பரம்பரைக்கு பாதிப்பு வருகிற பொழுது இந்த சண்முகையா பாண்டியன் தலைமையில் இயங்குகிற நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேடிக்கை பார்க்காது. எல்லா மக்களும் குரல் கொடுக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக முழக்கமிட்ட பரம்பரை, தியாகம் செய்த பரம்பரை, அப்படிப்பட்ட பரம்பரைக்கு பாதிப்பு வருகிறது. சண்முகையா பாண்டியன் குரல் தான் ஆளாவிட்டாலும் சரி, தன் சதை ஆளும் என்ற இலக்கணத்துக்கு ஏற்ப கொண்டிருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. அப்படி இருக்கணுங்க. எல்லோருக்கும் அரசியல் கட்சி இருக்கு. அதனால தான் நேதாஜி தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு. நான் கட்சி ஆரம்பிச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்களா? நான் ஏற்கனவே 1999ஆம் ஆண்டு செய்தியாளர்கள் கூட்டத்திலே நான் பேசுகிற பொழுது சொன்னேன், தலைவர் அவர்களே, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறீர்களா என்று என்னிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டார்கள். நான் சொன்னேன், பசும்பொன் தேவர் திருமகன் வளர்த்த கட்சி, வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு பல்வேறு பிரிவுகளாக தமிழகத்தில் சிதறுண்டு கிடக்கிறது. அதை ஒருங்கிணைப்பதற்காக நான் பாடுபடுவேன் என்று நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தியாளர்கள் கூட்டத்திலே நான் சொன்னேன். அதே போன்று தற்சமயம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கல்கத்தாவில் தேவருடைய சிலை திறப்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு தபால் லெட்டர் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னு சொன்னால், என்னை தேவர் உருவாக்கின கட்சி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கட்சியில் என்னை உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுத்தேன். அவர் சொன்னார், பொதுச் செயலாளர் பிஸ்வாஸ் சொன்னார், என்னை கொண்டு போய் மாநில தலைவர்கிட்ட போய்
பொதுச் செயலாளர்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னார். நான் அந்த அன்றைக்கி அங்கேருந்து கல்கத்தாலேருந்து ஃப்ளைட்டில் வந்தேன். திண்டுக்கல்லில் ஒரு திருமண விழாவில் கலந்துட்டு அந்த திண்டுக்கல்லில் வச்ச அந்த பொதுச் செயலாளர் PV கதிரவன் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அங்கே ஒரு லெட்டர் கொடுத்தேன். 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சுங்க. நான் உறுப்பினர் கார்டு, சாதாரண உறுப்பினர் கார்டு தான் கேட்டேன். அந்த உறுப்பினர் கார்டு கொடுப்பதற்கு இன்று வரை மனமில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க? 108 கட்சி இருக்கு. சண்முகையா பாண்டியன் நேற்று வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரே, நீங்க தப்பா நினைக்க கூடாது. அதுக்காக நான் விளக்கம் சொல்றேன். சரி, அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் அன்னைக்கு நான் உறுப்பினர் ஆகியிருந்தா இன்னைக்கு பசும்பொன் தேவர் திருமகனுடைய குரு பூஜைக்கு தடை விதிக்க முடியுமா? சொல்லுங்க. சாதாரண உறுப்பினர் மட்டும் கொடுத்திருந்தால் என்னை ஒடுக்க முடியாது. அந்த தேவர் குரு பூஜைக்கு தடை விதிக்க முடியாது. முடியாதுங்க, இது சத்தியம்ங்க. மூணு ஆண்டு காலம் பாச்சு. அதற்கு பின்பு நானும் பொறுமை காத்தேன். பலமுறை சொல்லிவிட்டேன், கொடுக்கவில்லை. அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொன்னாங்களே தவிர உறுப்பினர் கார்டு தரல. பிறகு இப்போ என்னைய நான் குரல் கொடுக்கும்போது அந்த பாதிப்பு வந்த உடனே சேதுபதி சீமையை நோக்கி நான் வலம் வந்து கொண்டிருந்தேன், சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னை வந்து கைது பண்ணி நடுச்சாமத்தில் 2:45 மணிக்கு கடலாடி அருகே ஒரு கிராமத்தில் வச்சு 500 போலீஸ் சுற்றி வளைச்சி என்னை கைது பண்ணாங்க. ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கைது பண்ணி, நான் எப்போதுமே கைது பண்ணும்போது எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவர்கள் ஏவியது யார்? ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள். காவல்துறை எது? அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை அமைக்கியது யார்? முதலமைச்சர். அப்ப நான் யார்கிட்ட சண்டை போடணும்? அரசாங்கத்திலும் சண்டை போடணும். காவல்துறையிடம் பேசி புண்ணியம் இல்லை. அதனால எப்போ என்னை கைது பண்ணாலும் சரி, நான் இவர்களிடம் வழக்கு போடுவதில்லை, சண்டை போடுவதில்லை. உடனே நான் கிளம்பிடுவேன். ட்ரெஸ் மட்டும் பண்ணதுக்கு டைம் கேட்பேன். சட்டை ட்ரெஸ்ஸை போட்டேன், 5 நிமிஷத்தில் வண்டியில் ஏறி, எந்த வண்டியில் ஏறணும்னு தான் கேட்டேன். நான் ஓடி ஒழியவில்லை. 2:45 மணிக்கு முகத்தை கூட கழுவலை, ஓடி ஒழியவில்லை. 22 வாகனங்கள் வந்தது, காவல்துறை வாகனங்கள். என்னை கைது செய்தார்கள். நேரே கிழக்கு கடற்கரை சாலை வழியாக என்னை ராமநாதபுரம் சீமைக்கு கொண்டு சென்றார்கள். ஒரு காவல் நிலையத்தில் உட்கார வைத்தார்கள். விடிந்த பிறகு என்னை பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறை கொண்டு சென்றார்கள். அங்கு நான் 5 மாத காலம் தேசிய பாதுகாப்பு சட்டமும் பாய்ந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து மதுரை வழக்கறிஞர் சங்கம், பசும்பொன் தேவர் பேரில் வழக்கறிஞர் சங்கம் இருக்கு. அந்த வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு பிராமணால் வக்கீல் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. பிராமின் பணம் வாங்கலை, என்கிட்ட பணம் வாங்கலைங்க. நம்ம சமுதாயத்தில் கூட சிலர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அவர் பிராமின் தான். என்னுடைய நண்பர் சண்முகையா பாண்டியன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்குன்னு சொல்லி அவர் வழக்காடினார், வாதாடினார். வாதாடி என்னை விடுதலை. உடனே 10 நிமிஷம் தான் ஆர்குமெண்ட் நடந்துச்சு, விடுதலை. நான் 5 மாதம், இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டு காலம் நான் சிறைச்சாலையில் இந்த சமுதாயத்திற்காக போயிருக்கேன். இந்த 5 மாதத்தில் என்னை ரொம்ப துன்புறுத்தினாங்க. வீட்டுக்காவல் உள்ளேயே ஒரு ஜெயிலில் வச்சாங்க, மத்திய சிறையில் திருச்சியில். 6 அறை தான், இந்த கட்டடம் அளவு கூட இருக்காது. இதில் சின்ன ரூமில் என்னை வச்சுருந்தாங்க. நான் வெளியிலே போக முடியாது. எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. ஊசி போடுவதற்கு நர்ஸும் டாக்டரும் நேரடியாக என் ரூமுக்கு தான் வரணும். என்னை வெளியிலே கூப்பிட்டு போக மாட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் கைதிகள்லாம் ஒன்றே திரட்டிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம். அப்படி பண்ணி என்னை உள்ளே வச்சுருந்தாங்க. நான் விடுதலையாகி வெளியில் வந்து அப்பவும் நான் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், இன்னும் எத்தனை அடக்குமுறை வந்தாலும் சரி நான் ஓடி ஒழிய மாட்டேன். என் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை என்னுடைய பரம்பரைக்கு, இந்த பாரம்பரியமிக்க சமுதாயத்திற்கு பாதிப்பு வருகிற பொழுது இந்த குரல் தமிழக வீதிகளிலே ஒலித்து கொண்டு இருக்கும். இன்றைக்கெல்லாம் அந்த பகுதியில் நீங்கள் நம்ம ஆட்கள் ரொம்ப இருக்கீங்க, பெருமையாக இருக்குது. அந்த தேவன், இந்த தேவன், அந்த மறவன், இந்த மறவன், அந்த கல்லன், இந்த கல்லன், அகம்படியன், சேர்வாரன், இப்படிலாம் பேசாமல் நம்ம எல்லாம் ஒரே தேவன் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்திருக்கீங்க. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? தேவர் காலத்திலேயே அகம்படியர் வந்து ஒன்று சேரலையாம். தேவரே அருப்புக்கோட்டை அகம்படியர் மகாலில் பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார், நம்ம சமுதாயம் ஒன்று திரளலை,
எனக்கு வேதனையா இருக்கு. இதற்கு காலம் பதில் சொல்லும். அடியேனுக்கு பின்னால் ஒருவன் தோன்றுவான், அதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று தேவர் திருமகன் சொன்ன வாக்கு. அதே மாதிரி அவருடைய கால் தூசிக்கு கூட நான் பெறமாட்டேன். ஆனால் அவருடைய ஆட்சியோடு நான் தமிழகத்தில் வலம் வந்திருக்கிறேன். இந்த முக்குளத்து சமுதாயமும் பாகுபாடு இல்லாமல் தமிழக வீதிகளிலே அடியேன் சண்முகையா பாண்டியன் முன்னால் தான் இந்த சமுதாயம் ஒன்று திரண்டிருக்கிற சரித்திரம் உண்டே தவிர வேறு எவரிடமும் கிடையாது. இதுதான் நாட்டினுடைய கடந்த கால வரலாறு. தெய்வகுலத்திலே பசும்பன் தேவர் திருமகனுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார்கள். வடக்கே பாலகங்காதர திலகருக்கும் தெற்கே தேவர் திருமகனுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார்கள். ஆனால் இந்த மனித குலத்திலே, இந்த மக்கள் ஆட்சியிலே இந்த சண்முகையா பாண்டியனுக்கு இன்று வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறார்கள். இது எதில் போய் முடியும் என்று சொல்ல முடியாது. காலத்தினுடைய கோலம் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயம் அதனுடைய பாடம் மக்கள் நீங்கள் புகட்ட வேண்டும். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தேவர் திருமகன் அவர் மனித பிறவி அல்ல, அவர் தெய்வ பிறவி. அவர் ஐயா சொன்னது போல், சித்தர் அவர்கள் சொன்னது போல், அவர் மனித பிறவியே கிடையாது. அவர் ஒரு தெய்வ பிறவி. அது என்ன ஒரு பெருமை என்று சொன்னால், நான் கூட வருத்தப்படுவேன். தேவர் முக்குளத்தில் பிறந்த ஒன்றுதான் அவர் செய்த பாவமே தவிர அவர் உண்மையிலேயே அவர் ஒரு தெய்வ பிறவிதான். ஆசியா துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று உச்சரித்து அந்த வாழ்நாளையே அப்படி வாழ்ந்து காட்டியவர் தேவர் திருமகன் அவர்கள். வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கோட்பாடை, அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கவில்லை. தேவர் திருமகன் அவர்கள் தான் அந்த நெறிமுறைகளை கடைபிடித்தார்கள். அப்பேற்பட்ட தேவர் திருமகனுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது அரசாங்கம். அதே போன்று காங்கிரஸ் ஆட்சியில் அந்த கொடுமையை செய்தார்கள். இந்த ஆட்சியிலே தேவருக்கு விளக்கு பூஜை போடக்கூடாது என்று இன்றளவும் பசும்பொன்னிலே தடை விதித்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை உங்கள் மத்தியிலே நான் வேதனையோடு குறிப்பிடுகிறேன். சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த பாவத்தையும் இந்த தீய செயலையும் ஓட்டு என்ற ஒரு சக்தியை நீங்கள் நல்ல விதத்திலே உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற சக்திக்கு, உங்களுக்காக உழைத்த, தேசத்துக்காக அர்ப்பணித்த அந்த உத்தம தலைவன் பசும்பொன் தேவர் திருமகனுடைய நாமத்துக்கும் புகழுக்கும் களங்கம் உருவாக்குகின்ற ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உங்கள் கரங்களில் இருக்கிற வாக்கு என்ற அதிகாரத்தை நீங்கள் நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதையும் மீறி அந்த பாவச் செயலை, அந்த தீய செயலை உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த தேவர் திருமகன் தான் உங்களுக்கு அந்த நல்வழியை காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் இருந்து ஆமாங்க, நல்ல நாடகம் போடுறாங்கங்க. 3 வருஷம் பசுமனுக்கு வரல, அதிமுக மந்திரிகளுக்கு வேட்டியை உருவனோன்னு 13 கிலோ தங்கத்தை கொண்டு போட்டேன்னு சொல்றாங்க. 13 கிலோ தங்கத்தை, தங்க கவசத்தை அறிவித்து 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 3 மாதத்திற்குள் அவசரப்பட்டு இந்த தங்க கவசத்தை பசும்பொன் தேவர் திருமகனுடைய பூமியிலே கொண்டு அணிவித்ததன் காரணம் என்ன? தேர்தலை மனதில் வைத்து இந்த செயலை செய்கிறார்கள். பசும்பொன் தேவர் திருமகனுக்கு தங்க கவசம் எதற்கு? எதற்குங்க? அவரே பசும் பொன், அவரே பத்தரை மாற்று தங்கம், சொக்க தங்கம். அப்பேற்பட்ட தங்கத்திற்கு தங்கம் தேவையா? இல்லையே. இந்த சண்முகையா பாண்டியன் நாவன்மையால் முக்குளத்தான் போட்ட பிச்சை உங்களை ஆணவத்தில் அமர வைத்ததா? ஜெயலலிதா அவர்களே, நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் பசும்பொன் தேவர் திருமகனுடைய குரு பூஜைக்கு தடை விதிப்பீர்கள்? சொல்லுங்க. 10 பேர் பிழைச்சிருப்பான், 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பான், 10 பேர் சேர்மனா இருப்பான்,
10 பேர் பஞ்சாயத்து தலைவராக உருவாகி இருப்பாங்க, சம்பாரிச்சிருப்பாங்க, கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதுக்காக முக்குளத்து சமுதாயம் பூரா அதிமுகவுக்கு செம்பு பட்டம் போட்டு அடகு வைத்திருக்கிறோமா? சொல்லுங்க. அவசியம் இல்லை. எதற்காக? என்ன அவசியம் வந்து விட்டது? முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் தேவையே இல்லை என்னை பொறுத்த மட்டில். இன்னைக்கு பாருங்க, தங்க கவசத்தை வச்சுட்டு அதுக்கு 10 போலீஸை போட்டுருவாங்க. சாமி கும்பிட போடுறதுக்கு தடை, கூடமிட்டு தடை போடுவாங்க இல்லையா? 32 சிலை தமிழக வீதிகளிலே, தென் மாவட்டங்களிலே 32 தேவர் சிலை திறக்கப்படாமல், அனுமதி வழங்கப்படாமல், தடை விதிக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களை வேதனையோடு குறிப்பிடுகிறேன். இது முக்குளத்தோர் ஆட்சி. எது முக்குளத்தோர் ஆட்சி? திமுக ஆட்சி. கருணாநிதி ஸ்லோ பாய்சன், ஜெயலலிதா சைனைடு. உண்டா இல்லையா? இல்ல இல்லையே. இருக்கிறவங்க யாராவது 2 பேர் எந்திரிச்சு, சண்முகையா பாண்டே நீங்க வந்து சுயநலத்தோட ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் பேசுறீங்கன்னு யாராவது 2 பேர் எந்திரிச்சு சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. உண்மைங்க இது. எதுக்காக சொல்றேன்? இருந்திருந்து கொள்ளுங்க புற்றுநோய் மாதிரி திமுக சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு மொத்தமா வாயில மண்ணெல்லி போட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்றது ஜெயலலிதா. இதான் அதிமுக ஆட்சி. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு காங்கிரசுக்கு நாம் ஓட்டு போட முடியாது. தேவர் திருமகனை முதுகில் குத்தியவன், நேதாஜியை காட்டி கொடுத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவன் காங்கிரஸ்காரன் இல்லையா? 2 திராவிட கட்சிகளும் இந்த சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. மாற்று சக்தி உருவானால் அதற்கு நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்கலாம், தவறு அல்ல. புரியும் என்று நினைக்கிறேன். இதான் உண்மை. பாரத தேசம் இந்திய அடிமை விலங்குகளை ஒழித்தவர்கள் யாரு? நேதாஜி போன்ற புண்ணியவான்கள், பசும்பொன் தேவர் திருமகன் போன்ற புண்ணியவான்கள். ஆனால் அரசியலில் இருக்கிற அயோக்கியர்கள் இன்னைக்கு டெல்லி பாராளுமன்றம் அயோக்கியர்களின் கூடாரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு பாராளுமன்றம் கூடி களைவதற்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாகுது தெரியுமா? ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய் செலவாகுது. யாருடைய பணம்? யார் ஐயா வீட்டு பணம்? யார் அப்பன் வீட்டு சொத்து? சொல்லுங்க. சட்டமன்றத்தில் 1 டன் 110 விதியின் கீழ் உடனே சட்டம் இயற்றப்படும். இந்த 110 தவிர ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்டமும் தெரியாது. இந்த 1 தான் தெரியும். சொல்லுங்க. 110 தவிர எதுவுமே தெரியாது. யாரும் பேசினா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சந்தானம் அவர்கள் பரவல் பிளாக் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ஒரு கோரிக்கையை வைத்தார். சந்தானம் உட்காருங்க. எப்படி? ஜெயலலிதா சொல்லுது. அவர் அமைதியாக உட்காந்துட்டார். மரட்ரிப்பு கூட்டணியிலிருந்து விலகி திமுக பக்கம் போயிட்டார். உட்காருன்னு சண்முகையா பாண்டியன் சொல்ல முடியுமா? உனக்கு என்ன அர்த்த கதையை தெரியும்? நீ உட்கார. முதல்ல என்னை உருவாக்கிய பரம்பரை என்னது? அன்னச்சித்திரம் 1000 கட்டியவன், ஆலயங்கள் 10,000 கட்டியவன், அப்பேற்பட்ட தலை சிறந்த பரம்பரை சேர்ந்தவன் இந்த சண்முகையா பாண்டியன். 2 கோடி மக்களை கொண்ட சமுதாயத்துடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தர முடியாத அரசை தமிழகத்தில் இயங்க விட மாட்டோம். ஜாக்கிரதை முதலமைச்சர் அவர்களே என்று சொல்வேன். யார மடக்கிறது? யாரங்க மடக்கிறது? கூத்தாடி பயவிலையும் விபச்சாரிக்கு பிறந்த பயவிலையும் இந்த சமுதாயத்தை அடைக்கிற முடியுமா? நாட்டியக்காரிகளுக்கெல்லாம் நாட்டை பற்றி என்ன கவலை? பசும்பொன் தேவர் திருமகனுடைய புகழுக்கு என்ன தெரியும்? புகழை பற்றி, அவருடைய பாரம்பரியத்தை பற்றி என்ன தெரியும்? சொல்லுங்க.
நான் நிறைய பேசி போடுவேன், நம்ம சமுதாயம் வருத்தப்படும் தான் அமைதி காத்து வருகிறேன். என்னால இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. நிமித்த முடியுமாங்க? நாய் வாழை நிமிக்க முடியுமா? நன்றி உள்ள பிராணி, அதே சமயத்தில் அந்த வாழை நிமிக்க முடியாது. நன்றி உள்ள பிராணி என்ன தெரியுமா? நாய். அதுதான் முக்குலத்தான். அந்த பரம்பரையை மடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அல்ல, 108 ஜெயலலிதா வந்தாலும் சரி, இந்த பரம்பரையை மடக்குவதற்கு ஆசியா துணை கண்டத்தில் எந்த முதலமைச்சருக்கும் அந்த தகுதி கிடையாது. எப்படி முடியும்? என்ன பண்ணிட முடியும்? உங்களை நாளைக்கு ஆட்சி மாறணும், உங்களை பிடிச்சி உள்ள போட்டாலே நாங்க தான் சண்டை போடணும். உன்னை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அள்ளி போட்டா உன்னுடைய பரம்பரை ஒரு லாரிக்கு தர மாட்டான் இல்லையா? கருணாநிதியுடைய பரம்பரையும் ஜெயலலிதாவுடைய பரம்பரையும் எத்தனை லாரிக்கு தருவான்? 10 லாரிக்கு. நம்ம மணல் அள்ளுற லாரிக்கு தர மாட்டான். இன்னைக்கு முக்குளத்தை நான் அசைத்தாதான் இவங்க 2 பேரும் ஆட்சி பலத்தில் அமர முடியும். ஜாக்கிரதை 2 பேரும். என்ன பண்ணிட முடியும்? நான் பார்க்காத வழக்கா, நான் பார்க்காத சட்டமா? இந்தியன் பீனல் கோட்ல எத்தனை செக்ஷன் இருக்கும்? ஒவ்வொரு செக்ஷனும் என்ன பண்ணும், என்ன செய்யும் எங்களுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகளுக்கே தெரியாது. 30 ஆண்டு காலம் இந்த முக்குளத்து பரம்பரைக்காக அடியேன் சண்முகையா பாண்டியன் குரல் ஈட்டி முனைகளாக ஆட்சியாளர்களுடைய செவிப்பறையை கிழித்துக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை முதலமைச்சர் அவர்களே. ஆணவத்தில் பேசவில்லை, அகங்காரத்தில் பேசவில்லை, அதிகாரத்தில் பேசவில்லை, வன்முறையை தூண்டுவதாக கருத வேண்டாம். ஆனால் வன்முறை நடத்தித்தான் என்னுடைய பரம்பரையை பாதுகாக்க வேண்டுமானால் அதற்கும் இந்த சண்முகையா பாண்டியன் தென் மாவட்டத்திலே தயக்கம் காட்ட மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன பண்றது? எங்களை கைது பண்றீங்க, நாளைக்கு உள்ள போனா உங்களுக்கு கொசு கடிக்கும்ல. ஏன் சுப்பிரமணிய சாமி சொன்னாரு, கடந்த ட்ரிப்பு ஜெயலலிதாவின் சசிகலா உள்ள போட்டிருக்கல கொசு கடிக்குன்னு இவங்க சொன்னாங்க. பெரிச்சாலியை விட்டு கடிக்கணும்னு சொன்னாரு சுப்பிரமணிய சாமி. அதுவும் ஜெயலலிதா பரம்பரையை சேர்ந்தவர் தான் இல்லையா? பிறகு அவரே கூட்டணியில் வந்துட்டாரு. வந்தார்ல, நம்ம காளிமுத்து அண்ணன் இறந்து போனாரு, காளிமுத்து சொல்லலையா? ஜானகி அவர்களை பார்த்தால் கும்பிட தோணுகிறது, உன்னை பார்த்தால் கூப்பிட தோணுகிறதுன்னு சொன்னார். சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்புறம் அவரே எம்பி ஆனாரு, அவரே சபாநாயகர் ஆனாரு. நான் ஏன் பேசக்கூடாது? நான் யாரை வேண்டுமானாலும் பேசுவேன், யாரை வேண்டுமானாலும் சுட்டி காட்டுவேன். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முதற்கொண்டு, பிரதமர் முதற்கொண்டு, முதலமைச்சர் முதற்கொண்டு, கவர்னர் முதற்கொண்டு அயோக்கியன் என்று சொல்லி இருக்கிறேன் பல்வேறு மேடைகளிலே. எனக்கு தகுதி இருக்கிறது. என்னுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், மன்னர்கள் இந்த மண்ணில்